எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் பந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்ற பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. இன்று 21/9/2025. ஸோ அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் வந்து மேக்ஸிமம் 12 to 2 அந்த டைமில் கொடுக்குறத வந்து கொஞ்சம் பாருங்கள். அதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாம் வேலை நிமித்தமாக காலையிலே கொடுத்துறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. பொறுமையாக மதியானமே நீங்கள் வந்து செய்யுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மதியம் 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி அமாவாசை திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம் காலை 10:55 வரை. பின்பு உத்தர நட்சத்திரம். யோகம் சுபம் நாம யோகம். கரணம் சதுஸ்பாத கரணம் மதியம் 1:22 வரை. பின்பு நாகவம். சந்திராஷ்டமம் 10:55 வரை திருவோண நட்சத்திரம். பிறகு அவிட்ட நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சந்திர பகவான், சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான். கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான். துலாம் ராசியில் செவ்வாய் பகவான். கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் திருமண பொருத்தம் ப்ளஸ் வந்து கலரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து வரியான் நாம யோகம். இந்த வரியான் நாம யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து யோகியாக வரக்கூடியவர் குரு பகவான், அவயோகியாக வரக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ஸோ வரியான் நாமத்தில் பிறந்திருக்கிறவங்க மேக்சிமம் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க, அல்லது அந்த செந்தூரம் வைக்கிறது. ஏன்னா சூரியன்னா ஆரஞ்சு கலருங்களா. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் வந்து எப்போதுமே இவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுதான் நெகட்டிவானது, அதை பயன்படுத்தக்கூடாது. வரியான் நாம யோகத்தில் பிறந்தவங்க ஆரஞ்சு நிறத்தை வந்து தவிர்த்து விட வேண்டும். அதை தவிர்த்து வேற எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் வந்து மஞ்சள் நிறம். ஓகேங்களா. மஞ்சள் பிடிக்கலனா கூட நீங்கள் பனியன் ஜட்டியாக கூட கன்வெர்ட் பண்ணிங்க, அல்லது ஒரு பேனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கர்ச்சிப் கூட அதில் வந்து வச்சுங்க, அல்லது ஃபோன் கவரில் கூட அந்த பின்னாடி வந்து வச்சுங்க. ஓகேங்களா. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது. ஃபர்ஸ்ட் கலர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இந்த வரியான் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க சோபனம் நாம யோகம், அல்லது அர்ஷனம் நாம யோகம், அல்லது சுபம் நாம யோகம், இந்த 3 நாம யோகத்தில் இருந்த வரனை வந்து எக்காந்த கொண்டும் திருமணம் பண்ணக்கூடாது. ஏன்னா வரியானுக்கு வந்து அவயோகியாக வரக்கூடியவர் வந்து சூரியன். ஓகேங்களா. இந்த 3 நாம யோகத்துக்கும் அவரே யோகியாக வருகிறார். எந்த நாம யோகம்? சோபனம், அர்ஷனம், சுபம். இந்த 3 நாம யோகத்துக்கு யோகியாக வரக்கூடியவர் சூரியன். ஸோ இங்கே ஒருத்தங்களுக்கு யோகியாக வரவர், இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவயோகியாக மாறிட்டால் அதை வந்து நம்ம வந்து திருமண பொருத்தத்தில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ வந்து கணவன் மனைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க செய்கிற விஷயம் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து எரிச்சல் வரும். தொடர்ந்து தினைக்கும் அந்த விஷயங்கள் செய்ய 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 என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பிரிவினை கொண்டு வந்து நிற்கும். ஓகேங்களா. இது கடந்த 6 ஆண்டுகளாக நான் ரிசர்ச் பண்ணி எடுத்தது. ஸோ அதனால் வந்து இந்த அவயோகி உள்ள நாம யோகத்தை வந்து யோகி வரக்கூடியதை வந்து சேர்க்க வேண்டாம். ஓகேங்களா. வரியான் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறவங்க சோபனம், அர்ஷனம், சுபம் இந்த நாம யோகத்தில் உள்ளவங்களை வந்து திருமணம் செய்ய வேண்டாம். புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த ராஜநிலை எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 97. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 92. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் 95. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52.
மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. ஸோ உங்களுக்கு சொன்ன ராசி உண்டான ராஜநிலை எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக இந்த நாள் வந்து இனிய நாளாக அமையும். ஸோ இது வந்து காமனான பொது பலன் தான். உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண்ணு வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் வந்து நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோன் எண் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து சாமியை தேடி போக வேண்டாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண்ணிலே சாமியை வர வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.